நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது எந்த விதமான சாஃப்ட்வேர்னு இல்லாமல் ஒரு கிளிக்கில் ஆதார் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சிந்தட்டிக் சீட்டில் பிவிசி கார்டு எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க, அதில் ஆள் கொடுங்க. அப்போத்தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பு தேவைப்படும். ஃபோட்டோஷாப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த விதமான சாஃப்ட்வேரும் நமக்கு தேவையில்லை. ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து அதுவும் குயிக்காகவே நீங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை. ஒன் கிளிக்கில் உங்களுக்கு ஆதார் கார்டு, பிவிசி கார்டு தயாராகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PS6 சாஃப்ட்வேர் வேணும். ஃபோட்டோஷாப்பு PS6 உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் வேணும்னா நம்மகிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் நான் தரேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. இப்போ ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடு அது ஒரு ப்ளே இது மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆதார், அதாவது ஃப்ரண்டு பேக்கு தனித்தனியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆதார் எஃப்ஆர் போட்டிருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூணாவது ஆப்ஷனுக்கு ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டு வந்துடும். ஃப்ரண்டு வந்து இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு கிளிக்கில் இங்கே பாருங்கள். இப்போ ப்ளே பண்ண ஆதார் நான் ஃப்ரண்ட் எஃப்ஆர்னு போட்டிருக்கு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பட்டனில் கொடுக்குறீங்க. இப்போ 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி கார்டுடைய செட்டிங்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. உங்கள் ஆதார் கார்டில் பழைய ஆதார் கார்டு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுத்து எழுத்தினா உங்களுக்கு நல்லா தெளிவாக கொடுத்துருக்கு. அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்யணும், இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும். ஃபைலில் போய் பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க. பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் எந்த பிரிண்டர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பிரிண்டர் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எப்படி பிரிண்ட் கொடுப்பீங்களோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் சீட்டை கட் பண்ணிக்கிங்க. சிந்தட்டிக் சீட்டில் வந்து நீங்கள் A4 நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது என்ன செய்யணும், நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணி உங்களுடைய பிரிண்டரை செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து கை குவாலிட்டி கொடுத்துட்டு என்ற பிரிண்டர்னால உங்களுக்கு அதை காமிக்க முடியல. இந்த பாட்டத்தை என்ன செய்யணும், கீழே இந்த சென்டர் பாட்டம் இருக்கும். இதை கழுத்துட்டு 0.2 கொடுத்துருங்க. மேலே வந்து நிற்கும். உங்களுக்கு உங்கள் பிரிண்டருக்கு தக்கன எப்படி இருக்குமோ கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. 0.4 கொடுங்க. கொஞ்சம் எனக்கு மேலே வந்து A4 வந்து மேலே ரொம்ப ஒட்டி மேலே போயிடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் 4/6 சைஸில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். அதுக்கடுத்து எப்படி பேக் ஷீட் இருக்குன்னா இதே மாதிரி தான் இதில் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு திருப்பி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஆதார் பேக்குன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் பேக்குன்னு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி திருப்பி நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் பேக்கில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் பேக் சைடு தெளிவாக வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பிரிண்ட் கொடுத்து பேக் சைடு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 1 செகண்டில் உங்களுக்கு பிவிசி கார்டு ரெடி. அப்படியே நீங்கள் பிரிண்ட் கொடுத்து அதை கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி டை கட்டர் மூலிமா கட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிவிசி கார்டு, அழகான பிவிசி கார்டு கை குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் ஸ்டெப் தான் இது. குயிக்காக வேலை முடியும். இந்த உடைய இது நம்மகிட்ட இருக்குது.
தேவைப்படுறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் வாங்கிக்கலாம், பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க, ஆள் கொடுங்க. மீண்டும் புத்தம்புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.